பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது 10 பேர் பார்க்க வெளிப்படுத்த மாட்டார். நீங்களும் அவர் மட்டும்தான். ஆமென். அவர் யாருமே அங்கே இல்லை. அடுத்த வசனம், 2ஆம் வசனம். அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். 4ஆம் வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ், கோல்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ், these are golden statements. கவனிங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றார். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு, ஜூடாஸ், நீ விற்று போட்ட ஜீசஸ் நான் தான். நீ விற்று போட்ட உன் சகோதரன் நான் தான். எத்தனை பேர்ட்ட எதுக்கெல்லாமோ நீ விற்று போட்டான் ஜோசப், நான் தான் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு 5ஆம் வசனத்துல, என்னை இவ்விடத்தில் வரும்படி நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, என்னன்னா இப்படி பண்ணி கடைசியில் இப்படி கிட்ட மாட்டிட்டோமே, நம்ம துரோகம் பண்ணிட்டோம், நீ சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணையும் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். What an understanding. What an understanding. பிரியமானவர்களே, நல்ல மனிதர்களுடைய நடைகளே கர்த்தரால் தான் உறுதிப்படுத்தப்படும். Every step of a good man are ordered by God. நான் அன்று சொன்னேன், இன்றும் சொல்லுகிறேன், சில கற்பங்களை கர்த்தரே அடைப்பார், சில வாசல்களை கர்த்தரே அடைப்பார், சில கரங்களை கர்த்தரே விரிக்க வைப்பார். அதெல்லாம் அவர்கள் மேல் நாம் சஞ்சலத்தை கொண்டு அவர்கள் மேல் கோபத்தை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. God will grant us something. சிலதை கர்த்தர் அனுமதிப்பார். எதற்காக அனுமதிப்பார் தெரியுமா? நாம் கஷ்டப்பட வேண்டியதற்காக அல்ல, நாம் அவருடைய அன்பை அனுபவிப்பதற்காக. அவர் எனக்கு துணையா இருக்கிறார், நான் தனியாக இல்லை என்பதை நாம் அனுபவிப்பதற்காக.